நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற நாளேடுகளில் வருகின்ற இன்றைய செய்திகளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை மக்களோடு மக்களாக அந்த செய்திகள் தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய காலை பொழுது உங்கள் எல்லோருக்கும் மலர்ந்திருக்கின்ற இந்த காலை பொழுது எல்லோருக்கும் ஒரு சுபீட்சமான நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றும் எங்களுக்கு 3 பத்திரிகைகள் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே செய்திகளுக்குள் நேரடியாக செல்லலாம். தினக்குரல் பத்திரிகை முதலில் கிடைத்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையிலே கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக, தங்களை மட்டும் புனிதர்கள் என கூறியவர்கள் இப்போது தம் நிலை அறிந்து கூட்டணி அமைத்துள்ளனர். தங்களை மட்டும் புனிதர்கள் என்று இதுகாலம் கூறிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது தங்கள் நிலைமையை அறிந்து ஒரு சிலருடன் கூட்டிணைந்து தேர்தலில் போட்டியிடுகின்றனர் என தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார். ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்களை நேற்றைய தினம் தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேட்பாளர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று அறிகிறோம். இவ்வளவு காலமும் தாங்கள் மட்டுமே புனிதமானவர்கள் என்று தேர்தலில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து ஒரு சிலரோடு சேர்கிற போல தெரிகிறது. இப்படியாகத்தான் பாராளுமன்ற தேர்தலுக்கும் 9 கட்சி கூட்டு 10 கட்சி கூட்டான பல செய்திகள் கூட்டுகள் வந்தன. தப்பித்தவறி ஒருவர் மட்டும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். எந்த விதமான தாக்கத்தையும் இந்த கூட்டு செலுத்தாது. இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் 5 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம். மிகுதி 12 சபைகளுக்கான வேட்பு மனுக்களை நாளை காலை சமர்ப்பிப்போம். நிறைந்த போட்டியின் மத்தியிலே வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால் சற்று நேரம் தாமதித்துத்தான் இறுதி செய்து கொண்டிருக்கிறோம். கட்சியினுடைய தீர்மானத்தின்படி எந்த ஒரு சபைக்கு முதல்வரோ தவிசாளரோ அறிவிக்கப்பட போவதில்லை. தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக கட்சி முடிவு எடுக்கும். உள்ளூராட்சி சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த விடயம், இந்த தேர்தல் முறைமையிலே எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைப்பது கடினமான விடயம். ஆனாலும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். அப்படியாக அல்லது பெரும்பான்மை கிடைக்காத இடங்களில் அந்த சபைகளையும் சபைகளின் வேறு யாருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது என்பதை பொறுத்து நாங்கள் தீர்மானிப்போம் என்கின்ற மாதிரியான செய்தி வெளியாகின்றது. எம்.ஏ. சுமந்திரன் சொன்ன கருத்து. அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், உள்ளூராட்சி சபைக்கான வேட்புமனு தாக்கல் மிகவும் பரபரப்பாக ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கட்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 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 அது தொடர்பான விடயங்களிலே நேற்றைய தினம் அரைவாசி பேருக்கான அந்த வேட்புமனு தாக்குதல் தமிழரசு கட்சியால் யாழ் மாவட்ட செயலகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அதன் போது இந்த கருத்தை தெரிவித்ததாக இந்த செய்திகள் தெரிவித்திருக்கிறது. சுகாதார தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் சகிக்க முடியாத செயல், ஜனாதிபதி அனுர காட்டம். தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தங்களோ இல்லாமல் வரலாற்றில் மிக கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார அரசு சேவை ஐக்கிய தாதிய சங்கத்துக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதாகவும் இந்த கலந்துரையாடல்களின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்ததாகவும் இதன் போதே மேலும் அவர் கூறுகையில், வரையறுக்கப்பட்ட செலவுகளுக்கு உட்பட்டிருக்கும் தற்போதைய பொருளாதார நிலையிலும் கூட அரசு சேவையை வினைத்திறனாக ஈடுபடுத்தல், தகமை உள்ள நபர்களை அரசு சேவைக்கு ஈர்த்துக்கொள்ளல் மற்றும் அரசு சேவையை ஊக்குவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்ததாக அந்த செய்தி வந்திருக்கிறது. அது நீண்ட செய்தியாக இருக்கிறது. அடுத்து, மருதனார் மடம் விபத்தில் 75 முதியவர் பலி என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் மருதனார் மட பகுதியில் நேற்று முன்தினம் இரவு துவிச்சக்கர வண்டியின் மீது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாக, நேற்று முன்தினம் இரவு மருதனார் மடத்திலிருந்து உரிமிராய் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் முன்னால் சென்ற துவிச்சக்கர வண்டி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்த முதியவர் உட்பட 2 படுகாயமடைந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டனர். எனினும் முதியவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் இணுவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கதிரவேலு கந்தசாமி என்பவரே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர் என்கிற செய்தியை தாங்கி பல செய்திகளையும் தாங்கி இன்றைய தினக்குரல் பத்திரிகை வெளியாகி இருக்கின்றது. அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகை பார்த்தோம் சொன்னால், உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளில் ஒன்றாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி,
தேர்தல் எப்போது இன்று அறிவிப்பு என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. 336 உள்ளூராட்சி சபைகளுக்கும் தேர்தல் எப்போது இன்று அறிவிப்பு என்கின்ற செய்தி, அதாவது ஜாழ்ப்பாண மாநகரை உட்பட 336 உள்ளூராட்சி சபைகளுக்கு உரிய தேர்தல் திகதி இன்று மதியம் தேர்தல் ஆணைக்குழுவால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. இந்த செய்தி ஒரு எதிர்பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக ஜாழ் மாவட்டத்தில் 175 தரப்புகள் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறார்கள். மன்னாரில் 55 தரப்புகள், கிளிநொச்சியில் 30 தரப்புகள், முல்லையில் 44 தரப்புகள், வவுனியாவில் 71 தரப்புகள் என்று சொல்லி இந்த தேர்தலினுடைய சூடு உண்மையிலே எல்லா இடமுமே பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபைக்குரிய உள்ளூராட்சி தேர்தல் பல காலம் இடம்பெறாமல் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினத்திலே இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு, அதாவது உள்ளூராட்சி சபைகளுக்கு கட்டுப்பணம் செலுத்த நடவடிக்கை நேற்று புதன்கிழமை மதியத்துடன் நிறைவு பெற்றுள்ளது. வேட்புமனுக்கள் இன்று மதியம் வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. நண்பகல் 12 மணியுடன் வேட்புமனு ஏற்பு நிறைவு பெறும். ஆட்சேபனைக்கு 1 மணி நேரம் வழங்கப்படும். அதன் பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவால் ஊடக சந்திப்பு, ஊடக தேர்தல் திகதி அறிவிக்கப்பட உள்ளது. வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டு 35 நாட்களுக்கு பிறகே தேர்தலுக்குரிய நாள் அமைய வேண்டும். அந்த வகையில் ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படக்கூடும் என்று தெரிய வருவதாக அந்த செய்தி எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து, கைது செய்ய சென்ற போலீசாரை தாக்கிவிட்டு கைதி தப்பியோட்டம். யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்வதற்கு சென்ற போது அவர் போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். சந்தேக நபரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையிலே நீதிமன்றத்தின் கட்டளைக்கு அமைய சந்தேக நபரை கைது செய்வதற்கு சென்ற போதே அவர் போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்கின்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அடுத்து, ஜாழ் பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழா. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழா நேற்று ஆரம்பமானது. 4 நாட்களில் 13 அமர்வுகளாக இந்த பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது. இலங்கையின் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இந்த 39வது பொதுப்பட்டம் விழா நேற்று புதன்கிழமை காலமை தொடங்கியது. பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்கராஜா தலைமையில் சிறப்பாக ஆரம்பமானது. நேற்று ஆரம்பமான பட்டமளிப்பு விழா எதிர்வரும் சனிக்கிழமை வரை 4 நாட்களில் மொத்தமாக 13 அமர்வுகளாக இடம்பெற உள்ளதுடன் 3920 மாணவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை பெற தகுதி பெற்றுள்ளனர் என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வந்திருக்கின்றது. அந்த வகையிலே உதயன் பத்திரிகை இப்படியான முக்கியமான செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றது. அடுத்து, வலம்புரி பத்திரிகை பார்த்தோம் என்று சொன்னால், தமிழர்கள் மீதான வன்முறைகள் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்க வேண்டும், சபையில் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. தமிழர்களின் மீதான வன்முறைகள் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழர்கள் மீதான வன்முறைகள் தொடர்பிலும் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். கடந்த 80 வருடங்களாக தமிழர்கள் மீது பல்வேறு சந்தர்ப்பங்களில் கொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தின் போதும் பொதுமக்கள் பலர் உணவின்றி பட்டினியால் கொல்லப்பட்டுள்ளனர். இது குறித்தும் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தியாக ஸ்ரீதரன் எம்பி நேற்று பாராளுமன்றத்திலே பேசிய அந்த பேச்சினுடைய ஒரு பகுதி செய்தியாக வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வந்திருக்கிறது. அடுத்து, களனி பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறை பீடாதிபதி விபத்தில் உயிரிழப்பு. கண்டி மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் மீரிகம பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட விபத்தில் களனி பல்கலைக்கழகத்தின் உளவியல் பீட தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி என்.டி. குணேந்திர கயந்த உயிரிழந்துள்ளார். கயந்தவும் அவரது குடும்பத்தினரும் யாழ்ப்பாணம் நைனாதீவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விட்டு வாடகைக்கு எடுக்கப்பட்ட வேனில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மீர்கமவிலிருந்து குருநாகல் நோக்கி சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போயோவலன் அருகே சீமேந்து ஏற்றிச் சென்ற பார ஊற்றி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்து, நீதிமன்றில் சரணடைந்தார் தென்னக்கோன், விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு. எல்லோருக்கும் தெரியும், இந்த தென்னக்கோனினுடைய விடயம் கடந்த 2-3 வாரங்களாக தென்னக்கோன் தேடப்பட்டு வருவதாகவும் அவர் மீதான அவதூறுகள் சம்பந்தமாக பல செய்திகள் பேசி வந்திருக்கின்றது. அந்த வகையில் நேற்று
நீதிமன்றத்தினுடைய விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு என்கிற செய்தி. அதாவது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்த நிலையில் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். வெலிகம பெலேன பகுதியில் 23ஆம் ஆண்டு விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மாத்தறை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. குறித்த வழக்கானது இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ள நிலையில் பல நாட்களாக தலைமறைவாகி இருந்த தேசபந்து தென்னக்கோன் நேற்று சரணடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதான அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமாக அர்ச்சுனா எம்பியின் உரைகளை மே 8 வரை நேரடியாக ஒளிபரப்புவதற்கான தடை. இந்த செய்தி நேற்று முழுவதும் சமூக வலைத்தளங்களூடாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உரைகளை மே 8ஆம் தேதி வரை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு தடை விதிக்கப்படும் என சபாநாயகர் அறிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஆற்றிய சர்ச்சைக்குரிய உரைகள் காரணமாக இன்று 20ஆம் தேதி முதல் மே 8ஆம் தேதி வரை நடைபெறும் பாராளுமன்ற அமர்வுகளில் அர்ச்சுனா எம்பியின் உரைகளை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு தடை விதிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார். மேலும் பாராளுமன்றத்தை அவமதிக்கும் அர்ச்சுனா எம்பியின் அநாகரிகமான கருத்துகளும் ஹேண்ட்செட் பதிவுகளில் நீக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவினுடைய உரைகள் தொடர்பாக ஏலவே பல்வேறுபட்ட கருத்தியல்கள் முன்வைக்கப்பட்டாலும் நேற்றைய நிலையிலே இந்த தடை அவருக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேசுவதற்கான தடை அல்ல, அந்த பேச்சை ஒளிபரப்புவதற்கான நேரடி ஒளிபரப்பை செய்வதற்கான தடையே இங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று சில ஊடகங்கள் விடயங்களை தெரிந்து கொள்ள முடியாமல் அர்ச்சுனாவுக்கு பேசுவதற்கு தடை விதிப்பு என்கின்ற மாதிரியான கருத்துக்களையும் சமூக வலைதளங்களிலே பரப்பியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இன்றைய தினமும் 3 பத்திரிகைகளிலே மிக முக்கியமான செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியின் வாயிலாக 3 நாளேடுகளை கையிலே வைத்து பல செய்திகளை பார்த்திருக்கின்றோம். நாளையும் இந்த 3 நாளேடுகளில் வருகின்ற செய்திகளையும் உங்களிடத்திலே மிகச் சிறப்பாக தருவோம் என்கின்ற ஒரு கருத்தை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.